ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்காலப் டிசைன். கஸ்டமர் இந்த பிளாக் கலர் துணியில் ஸ்காலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. ப்ளைன் பிளாக்கு நெக்கில், ஃப்ரண்ட் நெக்கில், அப்புறம் ஹேண்டில் அவங்க வந்து ஸ்காலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த ஸ்காலப் வந்து நீங்கள் வந்து கேன்வாஸில் வரைஞ்சி அந்த துணிக்கு ஏற்றாப்புல லைனிங்கில் வச்சு நான் போட்டுக்கிட்டேன். அவங்க வந்து டபுள் பீஸ் எனக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும்னு டபுள் கேன்வாஸ் கொடுக்க சொன்னதுனால நான் டபுள் கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸில் நெக்கு டிசைன் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதர்வைஸ் அதுக்கு கீழே ஒரு கேன்வாஸ் கொடுத்து அதுக்கு கீழே லைனிங் வச்சு நான் பண்ணியிருக்கேன். டபுள் கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த வளைவுலலாம் தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த கர்வ்லலாம் நான் நிறுத்தி தான் தையல் போடுறேன். நான் அப்போ தான் கொஞ்சம் கர்வ் வரும். அப்படி நம்ம போட்டுமே சில டைம் மடங்கிடும். ஸோ நம்ம கர்வ் வந்து கரெக்டாக நிறுத்தி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தையல்லாம் கரெக்டாக விழுந்துக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த உள்ள லைனிங் கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த வளைவுலலாம் என்ன பண்ணிடுங்கன்னா சின்னதாக வி கட் மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் வளைச்சி கட் பண்ணிங்கன்னா டைம் ஆகும். இந்த மாதிரி வி கட் பண்ணிடுங்க. கட் பண்ண முன்னாடி அடியில் துணி எதுவும் மடங்கியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா துணியில் கட் விழுந்துட்டு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சேம் கலர் ப்ளவுஸுன்றப்போ அதில் நம்ம டிசைன் கொடுத்து கூட பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமர் டிசைன் போடுறவங்கன்னா நம்ம டிசைன் பண்ணிடலாம். அவங்க கேட்டதே ஸ்கேலப் தான். ஸோ துணி அடியில் மாட்டும்போது ஏதாவது துணி மடங்கியிருக்கா, ஏன்னா ஸ்கேலப் நிறுத்தி அடிக்கும்போது கான்சன்ட்ரேட் ரொம்ப முக்கியம். அடி போட்டுட்டு ஸோ ஒவ்வொரு வளைவுலையும் நம்ம வந்து ஒரு சிசரை வச்சு சிசரோடைய எட்ஜு வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த வளைவுகள் எல்லாத்துலேயும் ஒரு சிசர் கட் போட்டுருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் வளைவு எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வரும். போட்டாச்சு. இப்போ அந்த வளைவுலலாம் விரலை விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வளைவு நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். ஏன்னா டபுள் கேன்வாஸ் வர கொடுத்துருக்கோம். வளைவுகளையும் நிறுத்தி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல வளைவு நல்லா ஃபார்ம் ஆகி வந்துடும். இதை நம்ம நல்லா எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த எட்ஜிலே ஓரத்துலேயே ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. பதிவு தையல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் அடியில் உள்ள துணி நம்மளுக்கு மேலே எலும்பி வராமல் இருக்கும். போடாமனாலும் நீங்கள் ஒரு தையலே எனக்கு வேண்டாம், எனக்கு இப்படி தையல் போடுறது பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நீங்கள் நல்லா விரித்து வச்சுட்டு ஒரு அயனிங் கொடுத்துட்டிங்கனாலும் அப்படின்னு உங்களுக்கு நின்றுக்கிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு டிசைன்னாலுமே எஜ்ஜில் போடலை அப்படின்னா ஒரு அயனிங் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நெக்கு டிசைன் தையல் போடலைன்னா இன்னும் ஒரு அழகாக இருக்கும். தையல் போடும்போது அந்த சிலருக்கு லைனிங் வந்து பின்னால் உள்ள லைனிங் எனக்கு முன்னால் வருது அப்படிங்கும்போது அந்த ஃபால்ட் எதுவும் வராமல் இருக்கும். அதுமாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அது போட்டாச்சு. இப்போ நம்ம எஜ்ஜிலலாம் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், லைனிங்கையும் நல்லதுலேயும் விரிச்சிட்டு லைனிங் மேலே அதில் ஒரு பீஸ் நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு நீங்கள் இது வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ண வேண்டாம். இப்படியே அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. அந்த ஹெம்மிங் பண்ணால் வெளியே தெரியும். ஹெம்மிங்கே பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு ஈஸி மெத்தடு. அடி போட்டு வந்துட்டா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் சுற்றி ஓடுதையல் நீங்கள் போட்டு எடுத்துக்கிடலாம். பேக் பீஸு இவ்வளோ தான். பேக் பீஸில் நீங்கள் ஓடுதையல் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு நான் உங்களுக்கு இதை மாதிரி நான் நிறைய போடுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓடுதல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பேக் பீஸ் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி தான் ஹேண்டும் போட்டு ஃப்ரண்ட் நெக்கும் நான் இதே மாதிரி போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.